ஒண்ணும் ஆகாது. எல்லாம் சரியாயிடும். இது இப்படியே இருக்கட்டும். அப்படியே உட்காந்துரு. நான் வந்துடுறேன். இந்தா, நல்ல சூடா இருக்கு. முதல்ல இப்ப குடி. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அம்மா வேண்டாம் மாமா. அதை விடுமா, வர்றப்ப வரட்டும். இந்த பாரு, அதே யோசிச்சுட்டு மனசு போட்டு குழப்பிக்காத. மாமா, என்னம்மா? எனக்கு இப்படி தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. பல யோசனை வந்து எனக்கு பயமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. உமா, நான் ஒன்னு சொல்லுவேன், செய்தியா? சொல்லுங்க மாமா. உனக்கு இப்ப 4வது மாசம் தான் ஆகுது. எத்தனையோ பேர் 7-8 மாசம் வரைக்கும் வேலைக்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க. நீ ஏன் லீவை கேன்சல் பண்ணிட்டு வேலைக்கு போக கூடாது? மாமா, நான் சம்பளத்துக்காக சொல்லலம்மா. ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. தனியா இருந்தாதான் இப்படி ஏதாவது தோணிக்கிட்டே இருக்கும். இந்த பாரு, நீ வேலைக்கு போ. அது உனக்கு ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும். மாமா, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நடுவுல மன்னிப்போ நன்றியோ எதுவும் தேவையில்லம்மா. கைய இருக்குமா, தைரியமா இரு. சரி, ஒண்ணும் இல்ல, நீ போய் ரெஸ்ட் எடு. போ. என்ன மாமா, எதுவும் சீரியஸா பாத்துட்டு இருக்கீங்க? நம்ம பாண்டி ஒரு ஹோட்டல்ல பாத்துட்டு இருக்காங்கல்ல, அந்த பெரியவங்க பாண்டியவே அந்த ஹோட்டல் எடுத்து நடத்த சொல்லிட்டாங்க. அந்த பெரியவங்களோட பையன் ஒருத்தன் இதோ இது மாதிரி ஒரு தருத்தல போயா, அவன் ஒரு 2-3 நோட்டீஸ் விட்டுருக்கான். அந்த ஆளு இங்க கூட ஒரு நாள் வந்து கலாட்டா பண்ணிட்டு போனான். அவங்க வீடு, ஹோட்டல் எல்லாமே எனக்கு தான் வந்து சேரணும், நான் தான் வாரிசுன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். இதெல்லாம் நிக்காது மாமா. யார் பக்கம்? அவன் பக்கம் நிக்காது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? ஒண்ணு, இது முழுக்க முழுக்க அவரோட சுய சம்பாத்தியம், அதுல சேர்த்த சொத்து. இந்த வீடு எப்படி உங்களோடதோ அதே மாதிரி அவங்க யாருக்கு வேணாலும் இதை எழுதி கொடுக்கலாம். ரெண்டாவது, அவங்க பையன் தான் அவனுக்கும் அந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தான்ல. சரி, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அன்னைக்கு பாண்டியார்கிட்டே போன்ல சொல்லிட்டு இருந்தான். இதுக்கெல்லாம் ப்ராப்பரா ஒரு பதில் போடணும்.
கவலையை விடுங்க மாமா, நான் பக்காவா டிராஃப்ட் பண்ணி தரேன். ம்? அப்படியா? ம். சரி. என்னங்க இது? அரசியல்ல கூட கூட்டணி இப்படிலாம் மாறாதே. இங்க பொசுக்குன்னு எல்லாம் தலைகீழா மாறுது. அதான் ஒன்றும் புரியல. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆளுங்க மாத்தி மாத்தி ஜம்ப் அடிச்சுட்டு திரியுறாங்க. ஐயோ, என் புருஷன் மேல ஒரு மாதிரி அபர்ஷன், வெறுப்பு உண்டாகிருச்சு. அது அப்படியே அதிகமாகி மண்டை லேசா குழம்பி என் புருஷனுக்கு எதிராக தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. இதே போல இதுக்கு முன்னாடி 2 தடவை என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது நீங்க 3வது தடவை. அதுக்கு அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. எங்களோட கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. ஏய், என்ன 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 நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பாத்தீங்களா சார், என் புருஷனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே வந்தாலும் அதை நாங்களே பேசி முடிச்சுக்க போறோம். அப்பாவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க போலாம் சார். சார் சார் சார், அது சின்ன பொண்ணு சார், தெரியாம பேசுது. இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்க சார். இழுத்துட்டு போய் இந்த ஊசி இருக்குல்ல, ஊசி எடுத்து நச்சுக்கு ஒவ்வொரு நகை கண்ணிலையும் குத்துங்க சார். அப்பதான் சார் தெரியும் உனக்கு. ஏய், உனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைய அப்புறமா பேசிக்கலாம் சார். ஏன் சார் சும்மா நிக்கிறீங்க? பிடிங்க சார் அவனை. அவனோட கைய காலை உடைச்சி அடுப்புல வச்சு சூப் போட்டு பிடிங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், எதுவா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நான். எங்க அப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், என்ன சம்பந்தம் இல்லையா? எனக்கு சம்பந்தம் இல்லையா? நான் இந்த வீட்டு சம்பந்தி சார். அவர் சொல்ற பேச்சு கேட்டுட்டு நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் சார். உமா, நான் உங்க அப்பாமா. யாரு நீங்களா? அப்பான்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? அப்பான்றவரு பொண்ணு நல்லபடியா வாழ வைக்கிறவரா இருக்கணும். இப்படி வந்து என் வாழ்க்கையை கெடுக்கிறவரா இருக்க கூடாது. இன்ஸ்பெக்டர், இப்ப இவர் பேச்ச கேட்டு என் புருஷனை விசாரிக்க கூட்டிட்டு போனா அதுக்கப்புறம் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது வரும். சார், இவளுக்கு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை சார். அதனாலதான் இவன் இப்படி பேசிட்டு இருக்கா. இவன் மனசு எல்லாரும் சேர்த்து கெடுத்து வச்சிருக்காங்க. யோ, உன் குடும்ப பிரச்சனையை நீயா பேசி தீர்த்துக்க மாட்டியா? சும்மா தேவையில்லாம எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதுக்கு ஒரு ஜீப், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், அதுக்கு ஒரு டிரைவர், டீசல் எல்லாம் வேஸ்டியா? இன்னொரு தடவை போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் உன்னை பார்த்த அவ்வளவுதான் பார்த்து. நான் இனி என்னையும் எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி மட்டும்தான் மாமா யோசிக்க போறேன். நல்ல முடியுமா? டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி எத்தனை மாசம் போக முடியுமோ அத்தனை மாசம் வேலைக்கு போலான் இருக்கேன். நல்லபடியா போயிட்டு வாமா. என் மனசு அறிஞ்சு நீங்க சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அப்படி ஒரு வேலை தெரியாம நான் ஏதாவது பண்ணிட்டா உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு எப்பவும் போல என்னை ஏத்துக்கணும். தப்பு இல்லம்மா. எப்பவுமே வாழ்க்கை நமக்கு 2 பாதையை காட்டும். தப்பான வழிய சூஸ் பண்ணி போறவன் கடைசி வரைக்கும் தப்பாவே போயிடுவான். சரியான வழியில போறவன் மேலும் மேலும் முன்னேறி போய்கிட்டே இருப்பான். இதாம்மா வாழ்க்கை. அம்மா, இந்த பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாத. சரி மாமா, நான் கிளம்புறேன். ஐடியாக்கா என்ன கொடுங்க. சின்ன மாப்ள, என்ன நின்னுட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல போய் டிராப் பண்ணிட்டு வாங்க. ரவி,
என்ன பிரியா நீ ஆசீர்வாதம் வாங்கல? ரவி கிளம்பு, நம்ம கடைக்கு போலாம். அது பழையபடி மறுபடியும் ரெடி பண்ணுவோம். நான் போயிட்டு வரேன் மாமா. பத்திரமா போயிட்டு வாங்க. ஐடியா பை. பாய். மாப்ள, இந்த குடும்பத்திலேயே கொஞ்சம் கூட ஸ்டடி இல்லாத ஆள் யாருன்னா அது உங்க தம்பி தான் மாப்ள. சம்பந்தி, சம்பந்தி என்னையா கூப்பிட்டீங்க? உங்களதான். வாழ்க்கையில முதல் தடவையா உருப்படியா ஒரு வசனம் பேசியிருக்கீங்க. டேய் பாண்டி வாடா. மாமா நில்லுனா நிப்பேன், உட்காருனா உட்காருவேன். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். சரிதான்டா, நல்லவங்க கூட இருந்தா நாமளும் நல்லா தான் இருப்போம். அவரு கைய புடிச்சுன்னு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கெடுதலும் வராது நைனா. டேய் நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப, உனக்கு ஒரு குறையும் வராது. சரி சொல்லுங்கய்யா. 4 இட்லி சாப்பிட்டேன். ஆமா கரெக்ட் தான். கையில 4 ரூபா தான் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல அத்த, நீங்களே வச்சுக்கோங்க. டீ சாப்பிடுறீங்களா சகர்? பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல. நான் சாப்பிட்டதுக்கே கொடுக்க பணம் இல்ல. அட்ட அத்த விடுங்க. இல்ல தம்பி, அது வந்து இத பாருங்க, இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் வயசுல பெரியவங்க யார் வந்து சாப்பிட்டாலும் அவங்க இஷ்டப்படி குடுக்கணும்னு நினைச்சதா குடுக்கலாம். இப்ப நீங்க கிளம்புங்க. மறக்காம மதியம் லஞ்சுக்கு வாங்க. நான் மறுபடியும் பார்த்துனே இருக்கோம். நாமளே இன்னொருத்தரை நம்பி பொழப்பு நடத்துற நிலைமையில இருந்தோம். ஆனா நீ இன்னைக்கு 4 பேருக்கு இல்லன்னு சொல்லாம குடுக்கற நிலைமைக்கு வந்திருக்கியடா. நான் சந்தோஷமா இருக்கேன் நைனா, சந்தோஷமா இருக்கேன். நைனா நீ இன்னமும் ஏதோ பெரிய ஹோட்டல வச்சு நத்துற மாதிரி பாத்துனுக்குற. வயசான காலத்துல கஷ்டப்படுறவங்களாண்ட துட்டு வாங்க கூடாதுன்னு மாமாவோட ரூல்ஸ். பாருங்க, உங்க 2 பேருக்கு கூட ஃப்ரீ தான். எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, காசை பத்தி கவலைப்படாதீங்க. போடா, நாங்க என்ன கஷ்டப்பட்டு நிக்கிறோமா? என்னன்னா ஐடி கம்பெனியை வச்சா நத்தி நிக்கிறீங்க? என் புள்ள ஹோட்டல் வச்சு நத்தி நிக்கிறான், எங்களுக்கு என்ன கஷ்டம்? என்னயா எங்களுக்கு எந்த கஷ்டம் இல்ல. 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு நத்துறாரு உங்க புள்ள. நீங்க சாப்பிடுங்க. என்னங்கய்யா வைங்க. நீங்க சாப்பிடுங்க. வேற ஏதாச்சும் என்ன சொல்லுங்க. நீ சாப்பிட்டியாடா? அண்ணா கையால பொங்கல் சுட சுட அமிர்தமா இருக்கும். அடி, 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 அடி. சரி நீங்க சாப்பிட்டு இருங்க. கல்லாம வேலை இருக்குது, மலிசெல்லாம் கொடுக்கணும். சாப்பிடுங்க. ஏதாவது ஒண்ணா சொல்லுங்க. சாப்பிட்டு என்ன பாத்துனே இருக்கிற சாப்பிடு. இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் நாம இப்படியே வச்சு ஒட்டிட்டு இருக்க முடியாது. கூடி சீக்கிரமே ஒரு முடிவு எடுத்தாகணும். என்ன முடிவு எடுக்கணும்? என்ன அப்படியே 2 பேருக்கும் புருஷனா இருக்கலாம்னு பாக்குறியா? யாராவது ஒருத்தர் பக்கம் தான் நிக்கணும். பிரியா, கொஞ்சம் இருமா, அவசரப்படாத. இப்பதான் ஏற்கனவே கதை ரொம்ப விறுவிறுப்பா ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு அப்படியே லைட்டா பொறுமையா பேசி முடிப்போம். வெய். உமா, டாக்டர், குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்குமா? எப்பவும் போல வேலைக்கு போங்க, சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் கட்டாயமா வாக்கிங் போங்க. நாம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம், சரியா? ஓகே. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, மூளைக்கு ரெஸ்ட் கொடுங்க. எதையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கோங்க. இந்தாங்க. ஹஸ்பண்ட் வரலையா? இல்ல டாக்டர். இவர் யாரு? அப்பாவா? என் மாமனார். ஓ, யூ ஆர் சோ லக்கி. மாமனாரே உன்னை பாத்துக்கிறாரு போல இருக்கு. டாக்டர், எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. டாக்டரோட பர்மிஷன் இல்லாம எந்த மெடிசனும் எடுத்துக்க கூடாது. ஓகே டாக்டர். நீங்க யாரு? என் ஹஸ்பண்ட் ரவி.
ஒய்ஃபை நல்லபடியா பாத்துக்கோங்க ஜென்டில்மேன். அதெல்லாம் என் தம்பி ரொம்ப அருமையா பாத்துப்பான் டாக்டர், கவலைப்படாதீங்க. இல்லடா ஏர்லி ஸ்டேஜ் தானே, அடுத்த வாட்டி செக்கப் வரும்போது பாத்துக்கலாம். இந்தாங்க. டாக்டர் டாக்டர் ரிப்போர்ட் மாறிடுச்சு. ஓ சாரி, மாத்தி கொடுத்துட்டேன். உமா, இதான் உங்களோடது. ம் சாரி, இந்தாங்க, இதான் பிரியாவோடது. உமா போலாமா? என்னயா புருஷனும் பொண்டாட்டியும் பக்காவா செட்டில் ஆயிட்டீங்க போல இருக்கு. தேவையில்லாம குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாத, பேசாம போயிடுறா. போக வேண்டியது நான் இல்ல, நீங்கெல்லாம் ஒழுங்கு மரியாதையா ஹோட்டலை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏய், ஒரு ஹோட்டலுக்கு டீ குடிக்க வந்தமா போனோமான்னு இல்லாம எனக்கும் எங்க அப்பனுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசாக்கி அதை வச்சு எங்க அப்பனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை வெளியே துரத்தி அடிச்சுட்டு இந்த ஹோட்டலை அப்படியே ஆட்டையை போட்டீங்கல்ல. எங்க அப்பனை ஏமாத்தி மொத்தமா எழுதி வாங்கிட்டீங்கல்ல. யோ பெருசு, நீதான் எல்லாத்துக்கும் காரணம்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க உழைச்சு சம்பாரிச்சதா? என் சொத்தை ஆட்டையை போட்டுட்டு நீ என்னமோ நல்லவன் நாட்டம் சுத்துற, இவன் என்னமோ பெரிய ஓனர் மாதிரி பேசுறான். இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? ஏய், ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் கிளம்பி போங்க. பெத்த புள்ளைய துரத்தி அடிச்சுட்டு எவனுக்கோ ரோட்ல போறவனுக்கு ஹோட்டல் எழுதி கொடுத்துருக்க. நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இத பார், என்னை பத்தி தெரியாது உனக்கு. பெத்தவனு கூட பார்க்க மாட்டேன், கொண்டு போட்டுருவோம் உன்ன. ஐயோ அண்ணா, மாமா 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 விடுங்க மாமா. நம்ம காலேஜ் சோஷியல் ஒர்க் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வீக் ஒரு ஓல்டேஜ் ஹோம் போறோம்ல, அங்க ஒரு 100 பேருக்கு ஒரு நாள் சாப்பாடு போடுறோன்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமா, அதுக்காக ஒரு ஹோட்டல் ஓனர் கிட்ட ஸ்பான்சர் கேட்டிருந்தோம். அந்த ஓனரை பார்க்கலான்னு தான் இங்க வந்தோம். ஹோட்டல் ஓனரா? மலரு, அவங்க உன்னை பார்க்க வரல, ஹோட்டல் நடத்துறாரு உங்க அப்பா, அவரை தேடி வந்திருக்காங்க. பிள்ளைங்களா, நீங்க யாரு பார்க்கணும்? பாண்டின்னு சொன்னாங்க. பாண்டியா? பாண்டி தான் ஓனர்னு சொன்னாங்க. என்னது, பாண்டி ஓனரா? அந்த ஹோட்டலே ஒன்னத்துக்காகாத ஒரு விளங்காத ஹோட்டலு. மாசத்துக்கே 1000 ரூபாய் கல்லா கட்டுமானே தெரியாது. போங்கம்மா, ஏதாவது பெரிய நல்ல ஹோட்டலா போய் கேளுங்க. போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லண்ணா, அவர் ஏற்கனவே 10,000 ரூபாய் அந்த வயசானவங்களுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு டொனேட் பண்ணிருக்காரு. சாப்பாட்டுக்காக இன்னைக்கு ஸ்பான்சர் கேட்டு பேசி பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஏமா இப்படி வாங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, எங்களை பார்க்கணும்னா நேரா எங்க கிட்ட தான் வரணும். வர்ற வழியில வேண்டப்படாதவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வெட்டியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க கொடுத்த அந்த 10,000த்துல எல்லாருக்கும் வேஷ்டி சேலை எடுத்து கொடுத்தோம். வர சண்டே அன்னைக்கு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணணும். அது விஷயமா பேசலான்னு வந்திருக்கோம் சார். ஒரு நிமிஷம் பொறுங்க, ஓனர் வந்துருவாரு, அவர்கிட்டயே பேசிருங்க. சரிங்க சார். அம்மா உட்காருங்கம்மா. சரி சார். ஓனரே வந்துட்டாரு.
என்ன சொல்ல வரான்னு இப்பதான் எனக்கே புரியுது. இங்க பாருங்க, இது வேற மாதிரி பிரச்சனை. நீங்க பாட்டுக்கு கலங்கி இருக்கிற குட்டையில மீன் பிடிக்க பார்க்காதீங்க. ஏங்க, அம்மா என்னதான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் பொறுமையா தான் கேளுங்களேன். தாலி கட்டாம ஒரு புள்ளைய வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவளோட வெளியில போறதும் வரதுமா இருந்தா பாக்குற 4 பேரு 4 விதமா கேட்க தானே செய்வாங்க. ஏன் பிரியா, நீயும் அதானே யோசிக்கிற? நாம நல்லவங்களோ கெட்டவங்களோ நாம சொல்ற விஷயம் நல்லதா இருந்தா எடுத்துட்டு தானே ஆகணும். இப்ப அதுக்கு என்னதான் பண்ணுன்றீங்க? இத பாருங்க மாப்ள, நம்ம பிரியா என்ன யோசிக்கிறான்னா, இன்னைக்கு ரோட்ல போற ஒருத்தன் கேட்டான், நாளைக்கு கடைக்கு போகும்போது கேட்பான், வேற ஒருத்தன் போன் பண்ணி கேட்பான். போற வரவனுங்க எல்லாம் இப்படி கேட்டா இருங்க இருங்க, அம்மாவை முழுசா பேச விடுங்க. அது என்ன பேசுன்னு பாத்தியா? நெருப்புனா வாய் ஒண்ணு வெந்துராது, பொறுமையா தான் கேளுங்களேன். அம்மா நீ சொல்லுமா. சரி மாப்ள, அதை விடுங்க. இப்ப நாளைக்கே ஒரு நல்லது கெட்டதுன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர் பத்திரிக்கை வைப்பான். மரியாதைக்கு நாம அவங்க வீட்டுக்கு போவோம். போற இடத்துல பிரியாவை யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? பொண்டாட்டி இருக்கும் போதே இப்படி தாலி கட்டாம இன்னொருத்தியோட குடும்பம் நடத்தினா அவளுக்கு என்ன பேருன்னு நான் சொல்லி உங்களுக்கு ஒன்னும் தெரிய தேவையில்லை. ஏன்னா ஊர் வயெல்லாம் மூட முடியாது பாருங்க. ஆஹா, நான் பற்ற வைத்த நெருப்பு ஒன்று பற்றி எரியும் நேரம் இப்பொழுது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இங்க பாருங்க, அம்மா பேசினது வேணா உங்களுக்கு வேணா தப்பா தெரியலாம், ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கு உடனே ஒரு முடிவு எடுத்தாகணும். இப்ப எதுக்காக எல்லாரும் எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா? அதையே இன்னும் தீர்க்க முடியல, அதுக்குள்ள அடுத்தது ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இதுவே ரவி வந்து இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, இவ கூட நான் சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், இவளை எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்லிருந்தா அது வேற. ஏதோ அவ அழகுல சபலப்பட்டு சின்ன மாப்பிள லைட்டா அப்படி வழுக்கி விழுந்துட்ட. என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? என்னோட அறிவை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா? இல்ல, இவ்வளவு பெரிய சகுனி வேலை பண்ணிட்டு சைலண்டா உட்காந்து பொரி சாப்பிட்டு இருக்கீங்களே, அதான் பார்த்தேன். என்ன மாப்பிள செய்ய சொல்றீங்க? சரி விடுங்க, இதே சம்பவத்தை நான் இப்படி பண்ணிருந்தா? ஐயோ மாப்பிள மாப்பிள, என்ன என்னன்னு கேட்டேன். அட சே சே, நீங்க எல்லாம் அப்படி பண்றதுக்கு சான்ஸே இல்ல மாப்பிள. ஏன்? இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிக்கு 5 பைசா செலவு பண்றதுக்கு 5000 வாட்டி யோசிக்கிற ஆளு நீங்க. செட்டப் எல்லாம் பண்ணணும்னா அதுக்கு நிறைய செலவாகும் மாப்பிள. உங்களால 2 வீடெல்லாம் வச்சு மெயின்டைன் எல்லாம் பண்ணவே முடியாது. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. மேற்படி சம்பவம் நடக்கும்போது டெர்மினேட்டர் வீட்ல இல்ல. இந்த நேரத்துக்கு உளவுத்துறை டெர்மினேட்டர் போன் பண்ணி தகவல் சொல்லிருப்பாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? டெர்மினேட்டரா? யாரு? அட உங்க அப்பா மாப்ள. அவர் இந்த சம்பவத்துல என்ன முடிவெடுக்க போறாருன்னு இங்க யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உமா பக்கம் மட்டும்தான் நியாயம் இருக்கு. இந்த தப்பு ஏன் நடந்துச்சுன்னு நீங்க பேசுறீங்க. ஆனா எதுவா இருந்தாலும் நடந்தது பெரிய தப்புன்னு மட்டும்தான் நான் பாக்குறேன். கேட்டா, தப்பு பண்ண எல்லாவனுக்கும் அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். அதுக்காக அவன் பண்றதெல்லாம் சரியாயிடுமா? தப்பு செஞ்சவனுக்கு முதல்ல தர வேண்டிய தண்டனை. ஆனா நீங்க என்னடானா அந்த தப்ப மேலும் பெருசாக்க அவனுக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்க பாக்குறீங்க.
இவனுக்கு கல்யாணம் இருக்காடு. ராஸ்கல், ராஸ்கல். என்ன என்ன ஐயோ மாமா, என்ன இவரு? விட்டுருங்க மாமா. அம்மா நீ சும்மா இருமா. சாகடி விடுங்க அவரை. விட்டுக்கூடாது. ப்ளீஸ். ரவி இப்படி பண்ணதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நானும் எங்க அப்பாவும் ஒரு காரணமா இருந்திருக்கோம். அதுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவருக்கு என்ன இஷ்டமோ அதை செஞ்சுட்டு போட்டும். நான் அதுல எதுவும் தலையிட மாட்டேன். அவ்வளவுதான், பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. சம்பந்தப்பட்டவளே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. இந்த கல்யாணத்தை பிரியா ஜாம் ஜாம்னு நடத்தலாம். என்னம்மா? மாமா அப்போ ரவி உனக்கு வேண்டாமா? இந்த பார், உன் இடத்துல நான் எடுத்திருந்தா இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன். எனக்கு துரோகம் பண்ண இப்படி ஒழுக்கம் கெட்டவனுக்கு உண்டாட்டே இருக்க கூடாதுன்னு தூக்கி எரிஞ்சிருப்பேன். இந்த பார், இப்போ அவனை தூக்கி எறிய தயாரா இருக்கியா நீ? சொல்லுமா. இந்த பார், இப்ப வேண்டாம் நீ ஒரு வார்த்தை சொல்லு. இன்னைக்கு அவனை மொத்தமா ஒளிச்சு கட்டிடணும். சொல்லுமா. எனக்கு இவரை பிடிக்கும் மாமா. மாமா, ஒவ்வொரு பொண்ணும் தன் புருஷன் இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைப்போம். அப்படியாப்பட்ட ஆள்தான் ரவி. நான் அவர் கூட இருந்த வரைக்கும் எனக்கு அவரோட அருமை தெரியல. எனக்கு கிடைச்ச அந்த அருமையான வாழ்க்கைய என் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நானே கெடுத்துக்கிட்டேன். என்னால அவர் அவ்வளவு சீக்கிரம் தூக்கி எறிய முடியாது. எல்லாத்தையும் மறந்துட்டு வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ண போறானா? இந்த பார், நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அவனை தூக்கி உள்ள போட்டுற. வேண்டாம் மாமா. ரவிக்கு என் மேல அக்கறை இருந்தா அவரே என்னை தேடி வருவாரு. இல்லனா விடுங்க, போகட்டும். நான் வரேன் மாமா. என்ன ரவி, ஒண்ணுமே பேசாம இருக்க? சரி, எனக்கு இந்த முடிவுல சம்மதம் தான். பண்ணிடுவோம். டேய், உமா ஏதோ சென்டிமெண்டா பேசிட்டு போனதுல ஒரு 45 டிகிரி அந்த சைடு சாயிற மாதிரி தெரியுது. இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ரவி, அவங்க உன்னை அசிங்கப்படுத்திட்டு போனதை எதையும் மறந்துடாத. தாலியை கட்டு, அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா அவன் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடுவான். பிரியா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை எங்கேயாச்சும் பெங்களூர் பாம்பே எங்கேயா கூட்டிட்டு போயிடு. எதுக்கு அவ்வளவு தூரம் மாப்ள? இங்கேயே பக்கமா சிங்கப்பூர் துபாய்ன்னு போய் 2 பேரும் சந்தோஷமா இருங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொன்னாரு. அவரை வர சொல்லிட்டு நாளைக்கு நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம். பிரச்சனையும் வரும்போதும் நீங்க அதை எப்படி சமாளிக்கிறீங்க, அதுக்கான தீர்வை எப்படி தரீங்கங்கறத பாக்க பாக்க நாளுக்கு நாள் நீங்க ரொம்ப ஒசந்துகிட்டே போறீங்க. இவ்வளவு சொல்ற நீ அப்புறம் எதுக்கு என்ன விட்டுட்டு அந்த பக்கம் போன? இப்பவும் உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது ஒரு சின்ன கோடு தானே. இவ்வளவு பேசிட்டு நீ அந்த பக்கம் இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. ஏன் இந்த பக்கம் வர வேண்டியது தானே? இன்னையே வராம இருக்க? ஏன்னா நீங்க அப்பா, நான் அம்மா.
எந்த புள்ள எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் சரியா நடந்துக்கிறாங்களோ அவங்க பக்கம்தான் அப்பாக்கள் இருப்பாங்க. ஆனா அம்மாக்கள் அப்படி கிடையாது. எந்த புள்ள ஏமாளியா இருக்கோ, எந்த புள்ள விவரம் இல்லாம இருக்கோ, எந்த புள்ள தப்பு பண்ணுதோ, எந்த புள்ள உருப்படாம போயிடுமோ அந்த புள்ள பக்கம்தான் அம்மாக்கள் இருப்பாங்க. சரியா இருக்கிற பிள்ளைங்க எப்படியும் நல்லா வந்துருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இப்படி உருப்படாம போயிடுமோன்னு இருக்கிற பிள்ளைங்க மேலதான் அம்மாவுக்கு கரிசனம் அதிகமா இருக்கும். என்ன சிரிப்பு? இல்ல, ஒரு வழியா இந்த ராஜா, ரேவதி, மலர் இவங்கெல்லாம் உருப்பிட்டாங்கன்னு நீயே முடிவு பண்ணிட்டல. அந்த விதத்துல எனக்கு சந்தோஷம்தான். இப்படித்தாங்க நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா நீங்க ஒரு அர்த்தத்துல எடுத்துக்க வேண்டியது. என் பிள்ளைங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க பண்றது சரியோ தப்போங்கிறத விட அவங்க நல்லா இருக்கணுங்கிறத மட்டும்தான் நான் யோசிக்கிறேன். அவ்வளவுதான். இல்ல சீதா, அது போதும், பேசாம தூங்குங்க. அம்மா உட்காருமா. என்னம்மா அழுகிறியா? ஒருத்தன் தப்பு பண்றான், நமக்கு துரோகம் பண்றான்னு நல்லா தெரிஞ்சும் அவங்கிட்டயே திரும்ப திரும்ப போக சொல்றதுதான் இந்த மனசோட பிரச்சனையே. அவனை தூக்கி போட்டாதான் நிம்மதியா இருக்க முடியும்னு அறிவுக்கு தெரியும். ஆனா இந்த மனசு அறிவு சொல்றத கேட்காது. அம்மா, உன் இடத்துல வேற ஒருத்தியா இருந்திருந்தா இந்நேரம் ரவியை தூக்கி எறிஞ்சிருப்பா. நீ ஏமா அத பண்ணல? நான் ஒழுங்கா இருந்திருந்தா ரவி எப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டார்ல? அப்போ ரவி பண்ணது உனக்கு தப்பா தோணலையா? அவர் பண்ணது தப்புதான். ஆனா அத பண்ண வச்சதுக்கு நான் தானே எனக்கு தோணுது. ஏம்மா, அவன் மேல உனக்கு வருத்தமோ கோவமோ இல்லையா? இந்த பாரு, உண்மையான பதில சொல்லு. இருக்கு மாமா, ஆனா அது ரவி மேல இல்ல, ஏன் மேல. எனக்கு இவ்வளவு அருமையான புருஷன் கிடைச்சிருந்தும் அவர் கூட நான் நல்லபடியா வாழல. எல்லாத்தையும் நானே போட்டு உடைச்சிட்டேன். சரிம்மா, இப்ப என்னதான் செய்யலாம்? போய் கதவை தட்டி வாடா வெளியேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமா? அதெல்லாம் வேண்டாம் மாமா. நான் இப்போ ரவியோட மனசுக்குள்ள இல்ல தானே இருக்கா. இனி ரவியை தொந்தரவு பண்ணி என்ன ஆக போகுது? சரிம்மா, நீ வருத்தப்படாம அழாம இனிமேலாவது உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அது மட்டும் என்னால முடியாது மாமா. அம்மா, அவருக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா இருந்துட்டு போட்டு மாமா. ரவி எனக்காக எல்லாமே பண்ணிருக்காரு. நான் ரவிக்கு எதுவுமே பண்ணதில்ல. அவருக்காக இந்த ஒரு விஷயம் நான் பண்ணதா இருக்கட்டும்.